பயந்த சிறுவனின் வெற்றி. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நல்ல மனம் கொண்டவன், ஆனால் மிகவும் பயந்தவன். இரவு வந்தாலே அவனுக்கு பயம். சின்ன சின்ன சத்தங்களுக்கு கூட அவன் நடுங்கி விடுவான். அருணின் நண்பர்கள் எல்லாம் தைரியமாக விளையாடுவார்கள். அவர்கள் மரத்தில் ஏறுவார்கள், குளத்தில் நீந்துவார்கள், இரவு நேரத்திலும் வெளியில் செல்வார்கள். ஆனால் அருண் மட்டும் எப்போதும் வீட்டுக்குள்ளான் இருப்பான். இதனால் சில நேரங்களில் நண்பர்கள் அவனை பயந்தாங்கோலி என்று கிண்டல் செய்தார்கள். ஒரு நாள் அருணின் பள்ளியில் ஆசிரியர் ஒரு போட்டியை அறிவித்தார். காட்டுக்குள் சென்று ஒரு மலரை கொண்டு வர வேண்டும் என்ற சவால் அது. அந்த காடு கிராமத்திற்கு அருகில் இருந்தது. ஆனால் அது மிகவும் அமைதியானதும் இருட்டாகவும் இருந்ததால் குழந்தைகள் அனைவரும் அஞ்சினார்கள். அருணின் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ள முடிவு செய்தார்கள். அருணும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் பயம் அவனை தடுத்தது. வீட்டிற்கு வந்த பிறகு அவன் இதை பற்றி அதிகமாக யோசித்தான். அப்போது அவன் அம்மா அவனை பார்த்து கேட்டார், "என்ன அருண், ஏன் கவலை?" அருண் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். அம்மா மெதுவாக சிரித்தார். பயம் இருக்கலாம், அது தவறல்ல. ஆனால் பயத்தை ஜெயிக்க முயற்சி செய்ய வேண்டும். பயம் அனைவருக்கும் வரும். அதை ஜெயித்து முன்னேறும்போதுதான் நம்முள் தைரியம் பிறக்கும். அந்த வார்த்தைகள் அருணன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அடுத்த நாள் அவன் தைரியமாக போட்டியில் கலந்து கொள்ள முடிவு செய்தான். போட்டி நாள் வந்தது. எல்லா குழந்தைகளும் காட்டின் அருகே சென்றனர். ஆசிரியர் விதிகளை விளக்கினார். ஒவ்வொருவரும் தனியாக சென்று மலரை கொண்டு வர வேண்டும் என்றார். அருணின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனாலும் அவன் மெதுவாக காட்டுக்குள் நுழைந்தான். ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் சில நிமிடங்களில் காடு மிகவும் அமைதியாக இருந்தது. பறவைகள் சத்தமில்லை, காற்றின் சலசலப்பு மட்டும் கேட்டது. ஒரு மரத்தின் கிளை உடைந்த சத்தம் கேட்டது. அருண் பயந்து நின்றுவிட்டான். நான் திரும்பி போய்விடலாமா என்று நினைத்தான். அதே நேரத்தில் அவன் அம்மாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. பயம் இருந்தாலும் முன்னேறு. அவன் ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக முன்னே சென்றான். ஒவ்வொரு அடியும் அவனுக்கு ஒரு சவாலாக இருந்தது. ஆனால் அவன் நின்று விடவில்லை. சில நேரம் கழித்து அவன் ஒரு அழகான மலரை கண்டான். அது சூரிய ஒளியில் பிரகாசித்தது. அருண் அதை மெதுவாக பறித்தான். அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு பெருமை உணர்வு ஏற்பட்டது. அவன் திரும்பி வெளியே வந்தபோது ஆசிரியரும் நண்பர்களும் ஆச்சரியப்பட்டனர். "அருண், நீயா?" என்று கேட்டார்கள். அவன் சிரித்தான். "ஆமாம், நான் தான்" என்றான். அன்ற நாள் முதல் அருண் மாறிவிட்டான். அவன் இன்னும் பயப்படுவான், ஆனால் அந்த பயம் அவனை தடுக்கவில்லை. அவன் தன்னம்பிக்கையுடன் வாழ ஆரம்பித்தான். நீதி. பயம் என்பது இயல்பானது. நாம் அதை எதிர்கொண்டு முன்னேறினால்தான் நாம் உண்மையான தைரியசாலி ஆக முடியும்.